உபாகமம் 28 8வது வசனத்தில் கர்த்தர் தம் மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குவதைப் பற்றி பேசுகிறார். இந்த வசனத்தின் தமிழ் விளக்கம் பின்வருமாறு. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்குக் கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தில் கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு வாக்குறுதியளிக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொள்ளும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அளிப்பார் என்று உறுதியளிக்கிறார். களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். இதன் பொருள் கர்த்தர் தம்முடைய மக்களின் விவசாயம், வியாபாரம், உழைப்பு மற்றும் அவர்கள் செய்யும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றியையும் செழிப்பையும் கொடுப்பார். களஞ்சியங்கள் என்பது அவர்களுடைய உணவு, பொருள் மற்றும் செல்வத்தை குறிக்கிறது. கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பற்றாக்குறை இல்லாமல் நிரப்புவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்குக் கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். இங்கு கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்த கானான் தேசத்தில் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறுகிறார். இது அவர்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு, பாதுகாப்பு மற்றும் கர்த்தருடைய அரவணைப்பை உறுதிப்படுத்துகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த வசனம் கர்த்தருடைய விசுவாசத்தையும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் மக்களுக்கு அவர் அளிக்கும் ஆசீர்வாதங்களையும் வலியுறுத்துகிறது. இது பொருள் செழிப்பு மட்டுமல்ல, கர்த்தருடைய பராமரிப்பு மற்றும் வழிநடத்துதலையும் குறிக்கிறது.